பொறுமை காத்தால் உடைமை பறிபோகும். உரிமை காக்க போராடுவதே கடமை. வணக்கம், என்னோடய பேர் வந்து சந்துரு. உரியடி படத்தில் நான் செகண்ட் லீடாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா என்னோடய பேர் வந்து சுரேஷ். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக எங்கள் டைரக்டர் விஜயகுமார் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த படம் வந்து ஆடிஷன் பண்ணி தான் எல்லோரையும் எடுத்தாங்க. என்னை வந்து ஒரு 3 வாட்டி ஆடிஷன் பண்ணாங்க. நான் அப்போ ரொம்ப லீனாக இருந்தேன். இப்போ இருக்கிறதோட ரொம்ப லீனாக இருந்தேன். எங்கள் டைரக்டர் வந்து என்னை உடம்பேற்ற சொல்லி என்னை அந்த கேரக்டராக மாற்றினாங்க. இந்த கேரக்டருக்காக நாங்கள் ரொம்ப மெனக்கிட்டு பண்ணியிருக்கோம். இந்த படத்தை பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இது எல்லா காலேஜ் பசங்களுக்கும் ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும். ஆக்ஷன் த்ரில்லர்ன்றது வந்து ஒரு நல்ல ஜானர். இந்த ஜானரை நாங்கள் டச் பண்ணியிருக்கோம். 1999 நடக்கிற ஸ்டோரி வந்து இது வரைக்கும் யாரும் டச் பண்ணல. எங்கள் விஜயகுமார் சார் வந்து டச் பண்ணியிருக்காங்க. இதில் ஒவ்வொரு ஷார்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், புதுசாக இருக்கும், உண்மையாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா லைவாக பார்க்குற மாதிரியே இருக்கும். இதை நீங்கள் எல்லாருமே வந்து தேட்டர்ஸில் வந்து பாருங்கள். உரியடிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ராஜ்நெட் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் முத்துக்குமார். நான் இந்த படத்தில் அசோசியேட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் ஒரு சின்ன கெஸ்ட் ரோலும் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த படத்தில் சான்ஸ் கொடுத்த விஜயகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நிறைய புதுமுகங்களுக்கு இந்த படத்தில் அவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ரொம்ப நேர்மையான படம். எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்கள். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே இருக்கும். அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமும் இருக்கும். ஸோ நேரில் வந்து படம் பாருங்கள், தேட்டரில் வந்து படம் பாருங்கள். தேங்க்யூ. ராஜ்நெட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னோட ஹலோ. என் பேர் சமீர். நானும் நலன் குமாரசாமியும் பார்ட்னர் ஸ்பின்ரோம் பிக்சர்ஸில். இந்த படம் உரியடி நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. நாங்கள் கோ ப்ரொடியூஸ் பண்ண படம். இது ஒரு அண்டர்டாக் படம். ஏன்னா ஸ்மால் படம் தான் சொல்லுவோம். ஏன்னா ஆக்டர்ஸ்லாம் நியூ ஆக்டர்ஸ், டைரக்டர் இஸ் ஆல்சோ நியூ கமர். பட் அவர் வந்து நலன் குமாரசாமி அண்ட் கார்த்திக் சுப்ரோட பேட்ச்மேட் நாளா இயக்குனரில். அப்படி தான் எங்களுக்கு அவரை தெரியும். ஸோ ரைட்டிங் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதனால தான் வி காட் இன்வால்வ் இந்த ப்ராஜெக்ட். செகண்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. இந்த மாதிரி த்ரில்லர் ஜானரில் இந்த படம் பேசப்படும் as a cult film in the future. ஸோ ரிவ்யூஸை நம்பி தான் இருக்கும். இந்த சின்ன படம் வந்து தியேட்டர்ஸில் மக்கள் போய் பார்த்து ரிவ்யூ பண்ணி அதை வந்து மற்ற மக்கள் போய் பார்த்து அந்த பெரிய படம் ஆக்கணும், இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ வி லுக் ஃபார்வர்ட் டு மக்களோட சப்போர்ட் தேவை, ஆதரவு தேவை. ப்ளீஸ் போய் தியேட்டரில் பாருங்கள். அண்ட் ரிவ்யூஸ் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில். இந்த சின்ன படங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரிவ்யூஸ் டஸ் மேட்டர். தேங்க்யூ. உடனே சொல்லும் போது ஆங்கில படத்தில் அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நம்ம படத்துலேருந்தாண்டா ஆங்கிலத்தில் திருடுறான்றோம். ஆனால் திட்டிகிட்டே கும்பிடுவேன். உங்களெல்லாம் கும்பிட்றதுனால தான்டா ஒருத்தனும் கூப்பிட மாட்டான் என்ன. ஆனால் அந்த ஆள் குடிக்க மாட்டார். அதான் ஆச்சரியம். அது இப்போ நிறுத்திட்டார், உடம்பு கெடுத்து நிறுத்திட்டார். அப்படியா? சரி, அதெல்லாம் இல்லைல்ல. இந்த ஒரு கல் ஒரு கண்ணாடியில் வந்து தம்பி மாதிரி தான், ஹீரோ மாதிரி மூடியை திறந்தா போதும். இப்போல்லாம் டொக்காயிடுவேன். அதனால் வரமாட்டாங்க. தேவி மணி என்ன சந்தோஷப்படுறாரு. தாயிடுச்சு சாப்பிட்டு ராஜா ரவி தெரில இந்த பொண்ணுக்கு. இந்த கருவத்தை கூட்டு வந்து வச்சா நம்ம என்ன செய்ய முடியும்? எஸ்.ஜே. சூர்யாவே பாடும்போது இல்லையா, மற்றவங்களாம் பாடினா என்ன? அதுக்காக நான் சொல்கிறேன், நான் வேறு அர்த்தத்தில் சொல்கிறேன், நீ வேறு அர்த்தத்தில். ஹிந்தி கற்றுக்கிட்டு இருந்தா ஐஸ்வர்யா ராயவே கெடுத்திருப்பேன்ல அங்கே. அதனால தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன், அம்மா சொன்னதை தப்பாக எடுத்துக்காம கரெக்டான அர்த்தத்தோடு எடுத்துக்குங்க. யோ, நான் நல்லது வேற ஸ்கூல் விஷயமா சொல்கிறேன், நீ வேற எதையோ நினச்சிக்கிட்டு கையை தட்டி என்னை மாட்டி விட்டுருவீங்க போல இருக்கு. நான் அப்படி தான் பேசுவேன் எப்பவுமே. நான் அப்படி தான் பேசுவேன். ஒன்று நீ அவரையும் அப்படி பேசினார். அவர் என்னை மாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டம். முடிஞ்சு போச்சு எல்லாம்.